friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு மேக்கப் லுக் தான். இந்த மேக்கப் லுக் நீங்க ஃபங்க்ஷன், பார்ட்டி, ஈவென்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து போட்டுட்டு போகலாம். ஆக்சுவலா நான் என்னோட ஃப்ரெண்டோட சீமந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பி ரெடி ஆக போறேன். சரி, ஏன் இந்த ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இது வந்து லைக் வெட்டிங் சீசனாக இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோலேயே. ஸோ என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பியூட்டியோட பிராண்ட். ஸோ கே பியூட்டி வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ரினா கைஃபோடது. ஸோ அவங்களோட பிராண்ட்லேருந்து இந்த கே பியூட்டி அப்படின்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நைக்காவில். ஸோ நைக்காவில் அமேசானில் இருக்கா எனக்கு தெரியல, இப்போதைக்கு நைக்காவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நைக்காவில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க வந்து லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா லைக் காஜல், கோல்ட் பென்சில், லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து நிற்குது. அண்ட் நான் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி அப்படியே குட்டியாக ரிவ்யூவாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து லைக் சம்மர் சீசனில் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ட்ரை இன் த சென்ஸ் இந்த இடத்துல பயங்கர ட்ரையாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியல, நான் எல்லா விதத்துலேயும் எல்லா ஸ்கின் கேரும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து அந்த ட்ரைனஸ் போகவே மாட்டேங்குது. லைக் ரெமிடிஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். நைட் வந்து ஃபேஷியல் ஆயில்ஸ் மட்டுமே போட்டுட்டு படுக்கிறேன். பட் ஏட் இந்த இடத்துல மட்டும் டக்குன்னு வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து டெர்மாவைவோட வித் நேச்சுரல் கொலாய்ட் ஓட்மீல் மாய்ஸ்சரைசிங் லோஷன். ட்ரை ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அளவுக்கு அமௌண்ட்க்கு எடுத்துட்டேன். இப்போ என் ஸ்கின்ல இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். தேய்க்கலை, ப்ரெஸ் பண்ணணும். கழுத்துலையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே இப்படி ஜென்டலாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது டக்குன்னு ஸ்கின் கூட அப்சர்வ் ஆகிடுது. போட்டோன்னே ஸ்கின் வந்து இமீடியட்டாக சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. ரொம்ப ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்க விடாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா டக்குன்னு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் செய்யலைன்னா ஆலிவ் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை ஆக ஆக நம்ம ஸ்கின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிங் சீக்கிரமாக ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து எனக்கு சொரன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து லைக் ஸ்விட்ச் ஓவர் பண்ணேன். நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுவேன். அதில் வைட்டமின் இ கண்டென்ட் இருக்குது. பட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ட்ரை ஸ்கின் கண்டிஷனுக்குன்ட்டே வந்து டெர்மாவைவ்லேருந்து இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ கிவ் இட் அ ட்ரை. ஸ்கின்ல வந்து டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ப்ரைமருக்கு நான் இந்த லாக்மேயோட ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பிங்க் ஹியூ இருக்கும். நம்ம முகத்தில் வந்து அந்த ஒரு ரேடியன்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைமர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர்ஸ் எல்லாம் இருந்தால் அதை வந்து ஹைட் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஒரு ப்ரைமர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட கன்சீலர் வச்சு நம்ம முகத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற ஒரு கன்சீலர் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுற கன்சீலரே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கேயாச்சும் வெளியே போகிறேன், அப்புறம் டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக போகணுன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து இருக்கிற ப்ரீமிக்ஸ் கன்சீலர் இருக்குது. ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் என்ரிச் வித் அவகாடோ ப்ளஸ் மேங்கோ பட்டர். ஆக்சுவலி லைக் சம்மர் சீசன் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் வந்து ட்ரைங்காக இருக்கனால தான் நான் வந்து ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன்னால எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ப்ளஸ் இதில் வந்து அவகாடோ இருக்குது. அவகாடோ ப்ளஸ் மேங்கோ பட்டர் இருக்காமா. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தியாக க்ரீமியாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் தான். இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் வருது. ஸோ அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கே அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ் கலர் ப்ளஸ் இந்த ஒரு லைக் சாண்டில் கலரில் அந்த டிசைன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபென்டி பியூட்டி இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஃபென்டி பியூட்டியோட ரெப்ளிகா மாதிரி இருக்குது. ஸோ கேப் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா நிறையா இருக்குது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. வரமாட்டேன் வந்துச்சு.
ஈஸியாக இருந்தது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல லைட்டாக ஒரு க்ளோ கொடுக்குது. அண்ட் ஸ்கின் வந்து நமக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது. ஸ்கின் பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் டு ஸ்கின் மாதிரி அப்ளை ஆகிடுச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஷேடும் வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, லைட்டாக பிளிமிஷஸ் இருந்தால் கலர் கரெக்ஷன் இல்லாமல் வந்து அதை வந்து கவர் பண்ணிடுது. நான் இந்த இடத்துலலாம் வந்து இந்த கன்சீலர்லாம் யூஸ் பண்ணல. பட் அந்த இடம்லாம் வந்து அழகாக கவர் ஆகிருக்கு. அண்ட் ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸ்கின்ல வந்து ஒரு சட்டில் க்ளோ கொடுக்குது. நெக்ஸ்ட் ஸ்கின் மாதிரி இருக்குது. அண்ட் வெரி லைட் ஆன் ஸ்கின். நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப டேக்கியாலாம் இல்லை, ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. சோஃபார் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் பிடிச்சிருக்கு. இதோட ஸ்டே எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இனி போயிட்டு ஃபங்க்ஷன் போய் அட்டென்ட் பண்ணி வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ வேறு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இது வந்து ஒன் பிராண்ட் மேக்கப் லுக், அவ்வளோதான் சோஃபார். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க. நான் அதுக்காக உங்களுக்காக இது டெடிக்கேட்டட் வீடியோவாகவே பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்க்கு நம்ம வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணோம். காம்பேக்ட் பவுடருக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது இந்த K-Beautyயோட காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ பேக்கேஜிங் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன அந்த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் தான். இந்த மாதிரி பேக்கேஜிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காம்பேக்ட் பவுடர், ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வரும். மேலே வந்து ஒரு நல்ல ஷைனியான ஒரு கேப்பு. அண்ட் குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அப்போ அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஷேடு வந்து இந்த மாதிரி ஷேடு இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே, இதை வந்து ஃபேஸில் இப்போ நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பவுடர் ப்ரஷ் எடுத்து நம்ம ஃபேஸில் இப்படி டேப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸை வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த K-Beautyயோட ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணியாச்சு. நான் ஐப்ரோஸ் இன்னும் த்ரெட் பண்ணல. ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்கும் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணது. அந்த ஷேப்பை மட்டும்தான் நான் வந்து டச் பண்ணியிருக்கேன். மற்ற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ராஸ் வந்து எவிடெண்ட்டாக தெரிஞ்சால் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. அடுத்தது வந்து ஐ லுக்கு இங்கே வந்து நான் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் K-Beautyயில் எந்த ஒரு ஐஷேடோ பேலட்டும் லான்ச் பண்ணல. அதனால் நான் வந்து அவங்களோட ப்ளஷ்ஷு, ஹைலைட்டரு, அதுக்கப்புறமேட்டு லிப்ஸ்டிக் வச்சு தான் நான் வந்து லைக் இந்த ஒரு ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக இந்த ப்ளஷ்ஷில் வந்து டச் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு டிரான்சிஷன் ஷேட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் அஸ் தட், ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது. அடுத்தது இப்போ இன்டென்ஸ் க்ரியேட் பண்ணோம். நம்ம வந்து கொஞ்சம் டெப்த் கொடுக்கலாம். பிளாக் காஜல் எடுத்துகிட்டு, அதுவும் K-Beauty தான், இப்படி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்தது ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டர் வந்து இப்போ நம்ம வந்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் வச்சு காஜலையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஐஷேடோ வந்து லுக் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்டயும் வேறு பேலட்ஸில் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஐஷேடோ பேலட்டே தான் வேணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் ப்ளஷ் பேலட்டை கூட நீங்கள் வந்து ஐஷேடோ மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஐஷேடோ வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐலைனர் வந்து போட போகிறோம். ஐலைனருக்கும் K-Beautyயோட ஐலைனர் தான் டொன்டடைன். ஸோ இப்போ தான் நான் அவங்க முன்னாடி தான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேக்கேஜிங். ஓ வாவ், இது வந்து அந்த லாக்மேயோட கான்செப்ட் மாதிரி இருக்குது. லாக்மே அப்சல்யூட்டோட கான்செப்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ பிரிச்சிடலாம். ஸோ கீழே வந்து பிளாக், மேலே வந்து ஹோல்டர் கிட்ட வந்து இந்த கேப் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கோல்ட் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப 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 பெருசாக இருக்குது. அதாவது என்னது, அப்ளிகேட்டர் வந்து ரொம்ப தின்னாக ஃபைனாக இருக்குது. எக்ஸாக்ட்லி லைக் லாக்மே அப்சல்யூட்டோட டியூப் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.
கே பியூட்டியோட கோல்ட் பென்சிலை வச்சு வாட்டர் லைனை வந்து டைட் லைன் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஃபுல் கண்ணு போட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி கதகளி ஆடுற போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் 3/4 ஆஃப் தி வாட்டர் லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கே பியூட்டிலேருந்தே மஸ்காரா பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்கியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ஓகே, நார்மல் பேக்கேஜிங், வாண்ட், அப்ளிகேட்டர் எல்லாம் நார்மலாக எப்படி இருக்குமோ எல்லா மஸ்காராலையும் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் எஸ், குட் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பிகாஸ் லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணோடனே லேஷஸ் எல்லாம் வந்து நல்லா திக்காகுது. ஸோ அடுத்தது இப்போ ப்ளஷ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஷ்க்கு அடுத்தது ஹைலைட்டர், அதுவும் கே பியூட்டிலேருந்து தான். காம்பேக்ட் போட்டுருக்கு, நான் ஹைலைட்டர் நினச்சிட்டேன். எல்லா பேக்கேஜிங்கும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள். ஸோ அதனால் பின்னாடி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியலாம் இருக்கும். இப்படி இருக்குது, பின்னாடி வந்து நமக்கு கலர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கான்டோர் நான் பண்ணல, ஏன்னா கான்டோர் என்கிட்ட இப்போ இல்லை. கான்டோர் பண்ணுறதுனாலுமே நம்ம இந்த ஐப்ரோ பென்சில் வச்சு பண்ணலாம். பட் ஐப்ரோ பென்சிலோட பே ஆஃப் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஐப்ரோஸ்க்கு அது கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் ரொம்ப பிக்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ அதை விட்டுருங்க. அதனால நான் இந்த கான்டோர் வந்து பண்ணல. கான்டோர்ஸ் பண்ணாலுமே லைக் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து முகம் வந்து ஒடுங்கின மாதிரி இருக்கனால இன்னும் கான்டோர் பண்ணால் ரொம்ப கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணி காமிக்கும். ஸோ எனக்கு அது வேணாம். அதனால தான் ப்ளஷும் ஹைலைட்டரும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து போடுறது வந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து கலர் இந்த கலர் தான் என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் ஆப்ஷனே இல்லை, இந்த கலர் தான் போட்டாகணும். அதுக்கு முன்னாடியே வந்து என் லிப்ஸை வந்து பாம் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு மரூன் ஷேடில் நம்ம வந்து லிப் க்ரையான் கே பியூட்டிலேருந்து அப்ளை பண்ண போகிறேன். நீட்டாக வந்து செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ப்ளஷ் வச்சே வந்து நான் வந்து இதை வந்து சரி பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளஷ் வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அதனால் இதை எடுத்து ஹேர்ஸ்டைல் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இங்கெல்லாம் பின் குத்திட்டேன். எவ்வளோ குட்டி குட்டி செக்ஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் எனக்கு செக்ஷன்ஸ் வந்து பிரிக்க தோணுச்சு. அண்ட் என் ஃபேஸ்க்கும் செட் ஆகும் அப்படின்னு மாதிரி இருந்தது. குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் இப்படி செக்ஷன் எடுக்கணும், அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும், பின் பண்ணிக்கணும்.
செக்ஷன் எடுக்கணும், ட்விஸ்ட் பண்ணணும், பின் பண்ணிடணும். குட்டி குட்டியாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் முகத்தில் வந்து அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. முடியை எடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே எடுத்து இப்படி சீவுனா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. பட் இந்த சைடு குட்டி குட்டி ஸ்டாண்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் இப்படி வந்து தொங்க விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை தொங்க விட்டாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் தோடு வந்து வேர் பண்ணுறேன். இது வந்து துளி ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கினது. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பொட்டு வச்சுக்க போகிறோம். பொட்டுக்கு இங்கே வந்து வேரியஸ் பொட்டு இருக்குது. நமக்கு சூட் ஆகிற மாதிரி எந்த பொட்டு எடுத்து வைக்கிறது? ஓகே, இந்த பொட்டு நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். செல்லக்குட்டீஸ், நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவசரமாக நான் கிளம்புறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? இப்படி தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து அங்கே வீடியோஸ் வந்து எடுக்கிற ஐடியாவே இல்லை. போய் என் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. வந்து எனக்கு கல்வி ஊற்றுற அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது, ஆனால் அது ஹாப்பி நியூஸ்ன்னு சொன்னால், ஆக்சுவலி வந்து இப்போ வந்து அது என்னது 7 months வளகாப்பே பண்ண போகிறாங்க. இன்னும் நான் போய் பார்த்த பாட காணோம். ஸோ இப்போ தான் போகிறேன். ஓகே, நான் வந்து போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்புறமேட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா? பாய்.